உலகளாவிய சித்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் காஞ்சிரங்குளம் ஊராட்சியைச் சேர்ந்த வடுகன்குளம் இந்த கிராமத்தில் மாபெரும் திருவிழாவான செவ்வாய் சாட்டுதல், முளைப்பாரி மற்றும் மாவிளக்கு எடுக்கும் திருவிழா பற்றிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 3வது வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான முறையில் மாவிளக்கு எடுத்து வர்றதையும், கிடா வெட்டி சாமி கும்பிடுறதையும், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுக்கு படையல் போடுறதையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மாவிளக்கு எடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு பக்தர்களை தரையில படுக்க வச்சு வயிற்றுல ஒரு வாழை இலைய விரிச்சு அதுக்கு மேல மாவுனால செய்யப்பட்ட விளக்குல எண்ணெய் ஊற்றி திரியிட்டு விளக்கு போட்டு வழிபடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா நம்ம வடுகன்குளத்துல வித்தியாசமான முறையில மாவிளக்கு எடுக்கிறத பார்க்க முடிஞ்சது. நீங்களும் தொடர்ச்சியா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சுவாரஸ்யம் புரியும். பேசிக்கிட்டே நாம பட்டத்தரிசி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே இந்த கோவில் தளத்துல கொண்டு வந்த மாவு பாத்திரங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாவு பாத்திரங்கள் எவ்வளவு அழகா ஜோடிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். முளைப்பாரிகள்ல ஜோடிச்சு வைக்கிறது மாதிரி பொம்மைகள், அந்த காகிதத்தாலான விசிறி போன்ற பொருட்கள், அது மாத்திரம் இல்லாம அவங்களே தன்னிச்சையா தன்னுடைய இஷ்டம் போல சில வடிவங்களை செஞ்சும் அந்த மாவு பாத்திரங்களை ஜோடிக்கிறாங்க. வெற்றிலையால் ஜோடிக்கிறாங்க, பூக்களால் அலங்கரிக்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பாத்திரங்களை ஜோடிச்சு கொண்டு வராங்க. இப்போ இந்த பட்டத்தரசிம்மன் கோவிலில் பூசாரி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் போய் கிடாய் வெட்டி சாமி கும்பிடுறாங்க. அங்கே கிடாய் தயாராக நின்றுக்கிட்டு இருக்கு. இதோ அந்த கிடாய்க்கும் போய் திருநூறு போட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த கிடாய் தன்னுடைய உடம்பை சிலிர்த்த உடனே அந்த கிடாய் வெட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கிடாய் தயாராக இருக்குது. இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம்.
ஒரு பெரியவர் அந்த கிடாயை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. பூசாரி அதுக்கு திருநூறு போட்டு செம்புல உள்ள தண்ணிய அந்த சாமியை நேர்ந்து அந்த கிடாய் மேல ஊத்தி விடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கிடாய் தன்னுடைய உடம்ப சிலுத்துட்டா அந்த சாமி ஏத்துக்கிட்டதாக நினைச்சு அந்த கிடாயை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட்டத்தரசி அம்மன் இந்த படையலை முழுமையா ஏத்துக்கிட்டதா நினைச்சு அந்த கிடாயை வெட்டி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி எல்லோருக்கும் திருநீர் பிரசாதம் கொடுத்து அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாரிகளை எப்படி பெண்கள் சுமந்து வருவாங்களோ தெரு வீதிகள் வழியா மேல தாளத்தோட, அதே மாதிரியே தான் இந்த மாவு பாத்திரங்களையும் எடுத்துக்கிட்டு பெண்கள் வீதி வழியே மேலதாளத்தோட வர்றாங்க. இப்போ ஒவ்வொரு வீதிகளா போயிட்டு எல்லா கோயில்கள்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு கடைசியா மந்தையம்மன் கோவிலுக்கு வரப்போறாங்க. மந்தையம்மன் கோவில்ல கிடா வெட்டி சாமி கும்பிட்டதோட லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவிலுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு தான் அடுத்து இன்னும் சுவாரஸ்யமான சம்பவம் ஆரம்பிக்க போகுது. அடுத்த 2 தெய்வங்கள் எங்க இருக்குன்னா காட்டுக்குள்ள இருக்குது. இது நள்ளிரவு நேரம், நள்ளிரவு 12 மணி இருக்கும். இந்த 12 மணிக்கு காட்டுக்குள்ள இருக்கிற தெய்வங்களை வழிபட போகணும். முதல்ல வளவந்தாள் அம்மன் ஊரோட எல்லையில இருக்குது, ஊரோட முடிவுல இருக்குது. அதை தாண்டி இன்னும் பயங்கரமான காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில தான் எல்லை காவல் தெய்வமான ஐயனார் சாமி இருக்காரு. இந்த நள்ளிரவுல அந்த காட்டு பயணம் அப்படிங்கிறது நீங்க வீடியோவில் பார்க்கும்போதே நமக்கே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை தான் நள்ளிரவுல கும்பிட போறாங்க.
கலரா தண்ணியா கரெக்டாக உட்காந்து தாவணி போங்க நம்ம இப்போ நாம ஒரு வழியா மந்தையம்மன் கோவில் வந்துட்டோம். மந்தையம்மன் கோவில்லையும் முளைப்பாரி இறக்கி வச்சது மாதிரி அந்த மாவு பாத்திரங்களை இறக்கி வச்சு அங்கேயும் கிடா வெட்டி பூஜை பண்ணி சாமி கும்பிட போறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதோட லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருந்து நம்முடைய காட்டு பயணத்தை தொடங்க போறோம். அடுத்த பூஜாரி இருக்கு.
அருமையான அடிப்பா. இதுவே மெயின்டைன் பண்ணுங்க. மாலை சிட்டி பேரும் போட்டு போயிது. ஆள் வாடகை கொடுக்குறீங்களா? பூஜாரி பக்கம் காணிக்க ஓடுங்கப்பா பூஜாரிக்கு. அப்புறம் எதுக்கு அப்படிதான் ஒரு கடமை அந்த நல்ல ஒரு வீடியோ இப்போ நாம லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவிலை நெருங்கி வந்துட்டோம். இங்க சாமி கும்பிட்ட கையோட எல்லாரும் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு ஆசை. அதை ஒரு வீடியோவாகவே அப்படியே எடுத்துக்குவோமே, நமக்கும் பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா அவங்களும் இந்த வீடியோவில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறதுல நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அவங்களையெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு அவங்களையும் நாம் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணணும். சொல்லுங்க
இப்போ நாம் காட்டு பயணத்தை நோக்கியாச்சு. இனி பார்க்குறதுக்கே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நல்லா இருந்துச்சா, இது மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோக்களில் பதிவு பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்குறேன். போயிட்டு வந்தாங்க புதுசா காட்டு பகுதியோட ஆரம்பமாக இருக்கக்கூடிய வாழவந்தால் அம்மன் கோவில், அதாவது ஊருடைய எல்லையில் இருக்கக்கூடிய வாழவந்தால் அம்மன் கோவிலில் தங்களுடைய இந்த மாவு பாத்திரத்தை இறக்கி வச்சு எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதில் இருந்து இன்னும் காட்டுப்பகுதிக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஐயனார் கோவில் இருக்குது. இந்த நள்ளிரவில் அந்த ஐயனார் கோவிலுக்கு போகிறதுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. அதனால பெண்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த மாவு பாத்திரங்களை இறக்கி வச்சு இங்கேயே சாமி கும்பிட்டு இந்த கோவிலை சுற்றி கும்மி கொட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்கள் எல்லாரும் இன்னும் நடுக்காட்டில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலுக்கு போய் அங்கே கிடா வெட்டி பூஜை பண்ணிட்டு திரும்புவாங்க. திரும்புகிற வரைக்கும் இந்த பெண்கள் வாழவந்தால் அம்மன் கோவிலை சுற்றி கும்மி கொட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ போயிட்டு கிடா வெட்டி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்களோ, வர்ற வரைக்கும் இங்கே கும்மி கொட்டுவாங்க. வந்ததுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது.
இப்போ இது நள்ளிரவு காட்டு பயணம். நிறைய வீடு இப்போ நாம காட்டுக்குள்ள இருக்கிற ஐயனார் கோவிலுக்கு வந்துட்டோம். இங்க ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்கேயும் கிடா வெட்டி பூஜை போட்டு சாமி கும்பிட போறாங்க. ஆனா மற்ற கோயில்கள்ல இல்லாத ஒரு வித்தியாசம் இங்க கிடாய் வெட்டுற சமயத்துல வெளியாட்கள் யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு திரை போட்டு மறைச்சு வைக்கிறாங்க. அதனால நாமளும் அந்த பகுதியை படம் பிடிக்கல. போய் பாக்கணுமா வாங்கிட்டோம் இப்போ நேரம் பக்கத்தில் இந்த தீனி இங்க பூஜை முடிஞ்ச உடனே மீண்டுமாக அந்த வாழவந்தாள் அம்மன் கோவிலுக்கு போவாங்க. அங்க பெண்கள் எல்லாம் கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நாமளும் போய் கொஞ்சம் கும்மி அடிக்கிறத பார்க்கலாம். சோறு இப்பதான் இறக்கி வச்சுருக்கேன் நான்
இப்படி வெளிச்சத்தில் வேணும், வெளிச்சம் படுற மாதிரி இருந்ததுன்னா தான் முகம் நல்லா தெரியும். இதோ ஐயனார் கோவிலுக்கு சாமி கும்பிட போன ஆண்கள் திரும்பி வந்துட்டாங்க. கும்மி அடிக்கிறத இதோட நிறைவு பண்ணிட்டு இங்க உள்ள சாமியை கும்பிட ஆரம்பிக்கலாம். அப்படியே கொலை போட்டு அப்படியே இப்படி வாங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. சித்தர் டிவி யூடியூப் சேனல் சித்தர் டிவி. வேஸ்ட் தான் விளையாது. நம்ம கொஞ்சம் அப்படியே சாமி பார்க்கணும்.
சூப்பர். ஒரு வழியா கிடாய் வெட்டி பூஜை பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் கொண்டு வந்த அந்த மாவிளக்கு பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் மாவு நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாத்திரத்துல இருந்தும் ஒரு கைப்பிடி அளவு மாவை தோண்டி எடுத்து ஒரு வேஷ்டியில் போட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாருடைய பிரார்த்தனையும் ஒன்றா சேருது. அப்போ எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்றா இருக்கும்போது அந்த மாவு சாப்பிட்டா வேண்டுதல் நிச்சயமா உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. அதனால ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்தும் தவறாம ஒரு கைப்பிடி எடுத்து அந்த வேட்டியில சேர்த்துக்கிறாங்க. மொத்தமா அந்த மாவை கலந்து அதுக்கப்புறம் அதை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அதை அருட்பிரசாதமா எல்லோருக்கும் வழங்குறாங்க. நாமளும் போய் வேண்டிக்கிட்டோம், பிரசாதம் வாங்கிக்கிட்டோம். உண்மையிலேயே இந்த திருவிழா பார்த்தது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த ஊரில் முதன்முறையாக முளைப்பாரி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதும் கூட ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னது தான். இது கேட்குறதுக்கே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பிரிவினைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த காலத்தில் நம்ம வடுகன்குளத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஒற்றுமை என்றைக்கும் நிலைக்கணும், நீண்ட ஆயுட்காலம் வரைக்கும் அவங்களுடைய ஒற்றுமை நிலைத்து பேரும் புகழும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு நாமளும் இந்த தெய்வங்கள்கிட்ட வேண்டிக்கிறோம். இப்போது அருட்பிரசாதம் எல்லோருக்கும் கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. இருக்காங்கல்ல, ஆமா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேண்டுதலை தெய்வத்திட்ட வச்சுட்டு நிறைவா சாமி கும்பிட்டுட்டு அவங்கவுங்க கொண்டு வந்த அந்த மாவு பாத்திரத்தை எடுத்து தலையில வச்சபடி எல்லோரும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வடுகன்குளம் திருவிழாவினுடைய சிறப்புகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற காணொளிகளை மேலும் நீங்கள் பார்க்கறதுக்கு சித்தர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான காணொளிகளை எல்லோருக்கும் பகிருங்க. கிராமங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபட்ட வித்தியாசமான இந்த திருவிழாக்களை நாம் பதிவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆசியோடு.
சமயபுர மாரியம்மா, நார்த்தமல மாரியம்மா, திருவப்பூர் முத்து மாரியம்மா. அடி எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. மண்ணுலகை காக்கும் எங்கள் மாரியம்மா, மண்ணுலகை காக்கும் எங்கள் மாரியம்மா, மண்ணுலகை காக்கும் எங்கள் மாரியம்மா. வண்டியிட்டு வேண்டுகிறோம் வந்திடம்மா, நாங்க வண்டியிட்டு வேண்டுகிறோம் வந்திடம்மா. எங்கும் நிறைந்தவளே, எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. தாயே, ஆத்தா, ஆடுமல்ல மேடுகளை கடந்து வந்தோம், ஆடுமல்ல மேடுகளை கடந்து வந்தோம், ஆழ்கடக்க உன்முகத்தை காணவும் வந்தோம். ஆடுமல்ல மேடுகளை கடந்து வந்தோம், ஆழ்கடக்க உன்முகத்தை காணவும் வந்தோம். ஆத்தருள வேணுமடி காளியம்மா, ஆத்தருள வேணுமடி காளியம்மா, அவள் காக்க வந்திடணும் தேவியம்மா, உங்களை காவல் காக்க வந்திடணும் தேவியம்மா. எங்கும் நிறைந்தவளே, எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. தாயே, ஆத்தா, எப்பிள்ளைய நாயகிய வேண்டி வரணும், வேண்டுவோர்க்கு வேண்டு வரம் அள்ளி தரணும். எப்பிள்ளைய நாயகிய வேண்டி வரணும், வேண்டுவோர்க்கு வேண்டு வரம் அள்ளி தரணும். பாக மாறி வந்து வினைய தீர்க்கணும், அடியே பாக மாறி வந்து வினைய தீர்க்கணும். பாம்பாக மாறி வந்து பாவம் போக்கணும், நீதான் பாம்பாக மாறி வந்து பாவம் போக்கணும். எங்கும் நிறைந்தவளே, எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. தாயே, ஆத்தா, பம்பை முழங்கிடவே ஆடி வரணும், பாவங்களை தீர்க்கவே நீ ஓடி வரணும். பம்பை முழங்கிடவே ஆடி வரணும், பாவங்களை தீர்க்கவே நீ ஓடி வரணும். பண்ணாரி மாரியம்மா பக்க வரணும், அடி பண்ணாரி மாரியம்மா பக்க வரணும். நான் பாடுகிற பாட்டிலே பறந்து வரணும், இந்த பரிமளாவின் பாட்டுக்குள்ள பறந்து வரணும். எங்கும் நிறைந்தவளே, எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. மண்ணுலகை காக்கும் எங்கள் மாரியம்மா, மண்ணுலகை காக்கும் எங்கள் மாரியம்மா. மண்டியிட்டு வேண்டுகிறோம் வந்திடம்மா, நாங்க மண்டியிட்டு வேண்டுகிறோம் வந்திடம்மா. எங்கும் நிறைந்தவளே, எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி, ஏழைகளை காப்பவளே திரிசூலி. மலையாள எல்ல விட்டு என் தாயி விளையாடி வந்தவளா, ஒன்னாவதா பிறந்தவளா, அந்த திருப்பவன எல்லையிலே திசைக்கிழக்காம் பக்கத்துல வந்திருக்கும் ஐயனாரி குதிரையப்பா. அடைக்கலமா வந்தவளே என் தாய மடப்புறத்து காளியம்மா. இரண்டாவதா பிறந்தவளா செப்பு சிலை அழகி சிலையாக வந்திருக்கும் வைகை நதிக்குறவோரம் என் தாய காவலர் குடியிருப்ப காக்க வந்த எங்க காவலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வைகை நதி செல்லும் போது என் தாய உன்னை பெட்டிகளை சுமந்து வர, என் மக்கள் எல்லாம் உன்னை பெட்டிகளை சுமந்து வர பிறந்து வரிவெடுத்தா என்
செல்லமக மாரியம்மா என்பவளா ஆறுகை கொண்டவளை காளியாக உருவெடுத்து மக்களுக்கு காட்சி கொடுக்க மாரியாக அமர்ந்திருக்கும் ஏன் தாய லயன் மாறி என்பவளா போய் காமிச்சு போறோம் மூணாவதா தெரிஞ்சவளா செப்பு சிலை அழகி சுடலைய பத்தெடுத்த பேச்சியம்மா என்பவளா நாலாவதா பிறந்தவளா இருந்து வரம் கொடுப்பா இன்னல்களை தேர்த்து வைப்பா ஏன் தாய அடந்தவள சொந்தக்காரி அந்த ராக்காகி வாரும் அம்மா அஞ்சாவதா பிறந்தவளா இந்த 7 மக்களை பத்தெடுத்த நாகக்கண்ணி என்பவளா ஆறாவதா பிறந்தவளா வடக்கு மாசி சொந்தக்காரி செல்ல முகத்தழகி செல்லாகி வரும் அம்மா ஏழாவதா பிறந்தவளா இவ அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அழிந்தவளா முத்தானே சிரிப்பவளா ஆத்தா முத்தாலம்மா வரும் அம்மா அக்கா இந்த 7 பேரும் ஏன் தாயி லயன் மாறி வாசலுக்கு புறப்பட்டிலே வரலம்மா என் மக்கள் எல்லாம் காத்திருக்கு மருளாடி மருளாடி வாராளா என் செல்ல மகன் ஆத்தா வாரா செல்ல மகன் அழைக்கட்டும் மாத்தாயே